ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ். பவித்ரா, ஜி. புவன பிரசித்தா, ஆர். ரோஹிணி, ஆர். ஹரிணி, ஏ.எஸ். நவீன்குமார், வி. பிரதீப் குமார். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள், இந்திய பொருளாதாரம், விவசாயம், இந்தியாவின் உர உற்பத்தி, சிறப்பு பொருளாதார மண்டலம், தொழில் மற்றும் வர்த்தகம் மற்றும் பல்வேறு சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. என் பேர் புவன பிரசித்தா. நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள்? என்னோட பேர் பவித்ரா. நான் மாநில கல்லூரியில் இளங்கலை தமிழ் படிச்சுட்டு இப்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள். என்ன உங்களுடைய பொழுதுபோக்குங்களா என்ன மேடம்? புக்ஸ் ரீட் பண்ணுவேன். தமிழ் புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் பிடிக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ராவண காவியம் படிச்சுட்டு இருக்கேன். என்னங்க? ராவண காவியம் படிச்சுட்டு இருக்கேன். புக்ஸ் ரீட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் என்னோட ஹாபிஸாக இருக்கும். அடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது, சந்தோஷம், வாழ்த்துக்கள். டீம் பி, நீங்கம்மா? என் பேர் ரோஹிணி. நான் மகளிர் கிறித்துவ கல்லூரியில் பிகாம் முடிச்சுட்டு இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள்? என் பேர் ஹரிணி. நான் பிஇ இசி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள்? சி அணியினர். வணக்கம், என் பேர் நவீன்குமார் ஏஎஸ். நான் ஜேஹெச் அகர்சன் காலேஜில் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தேன். இப்போ நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு. வெரி குட். நீங்கள் என்ன உங்களுடைய பொழுதுபோக்கு? உங்களுடைய என்னோட பொழுதுபோக்குன்னு பார்த்தா 2 பொழுதுபோக்கு இருக்குது சார். ஒன்று ஆஸ் யூஷுவல் நான் கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கிறதுல ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வருதோ அதை பற்றி பார்ப்பேன். அண்ட் செகண்டரி தட் வாஸ் மை பர்சனல் ஹாபி, டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுவேன். கோரியோகிராஃப். ஓகே, சூப்பர். நீங்கள்? சார், என்னோட பேர் பிரதீப் குமார். இசிஇ டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை முடிச்சிருக்கேன். இப்போது யூபிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று. இந்த சுற்று ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் சொல்லணும். அப்ரிவேஷன் சொல்லுவேன், நீங்கள் எக்ஸ்பான்ஷன் சொல்லணும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. PM ஸ்ரீ SHRI இதனுடைய விரிவு என்ன? PM ஸ்ரீ. பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. எக்ஸலன்ட். நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியை மிக அழகாக பதில் சொல்லி 10 முழு மதிப்பெண்களை ஏ அணியினர் பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இதுவும் ஒரு எக்ஸ்பான்ஷன். PMMY இதனுடைய விரிவு என்ன? PMMY. சரி, வாய்ப்பு இப்பொழுது சி அணிக்கு. சொல்லுங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சரியான விடை. சி அணியினருக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு இல்லையா? அதனால் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணிக்கு அவர்கள் முறையில் வருகிறது. PMJDY இதனுடைய விரிவு என்ன? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. மிக அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு GST பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? GST குறைக்கப்பட்ட வரி விகிதங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும் இல்லைங்களா? அதனால் அதை பற்றி தெரிஞ்சுப்போம். சுகாதார காப்பீடுகளுக்கு செலுத்தப்படும் பிரீமியம் தொகையின் GST வரி விகிதம், அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம், எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டது? ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம், சுகாதார காப்பீடுகளுக்கு செலுத்தப்படும் பிரீமியம் தொகையினுடைய GST. சார் 18%லேருந்து 0% குறைச்சிருக்காங்க.
ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நாட்டின் விவசாயத்திற்கு பேருதவி புரியும் டிராக்டர்களின் ஜிஎஸ்டி வரி எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? டிராக்டருடைய ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டாக குறைச்சிருக்காங்க? இது வந்து பி அணிக்கு. 18%லேருந்து 5% குறைச்சி. 18லேருந்து 5. நீங்கள் கொஞ்சம் திருத்தி சொல்ல முடியுமா? அதில் சின்ன தவறு இருக்கு, நீங்கள் சொல்லுங்க. 18%லேருந்து இப்போ 12%. இல்லை அதுவும் தவறு. நீங்கள் ஏ அணியினர் 12%லேருந்து 5% கிரெடிட். அதுதான் சரியான விடை. 12 இருந்தது, அதை வந்து 15% குறைச்சிருக்காங்க. பி அணி நீங்கள் 18ன்னு சொன்னீங்க இல்லையா, முந்திர வரி விகிதம், அது தப்பு. 5% குறைச்சிருக்காங்கன்றது ரைட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண், பி அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் ஏ அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. இப்போ வந்து டிராக்டர்களோடு விவசாய உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விகிதம் 12லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. சிமெண்ட் மூட்டைகளின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? சிமெண்ட் மூட்டையினுடைய ஜிஎஸ்டி வரி விகிதம். நீங்கள் ஏ அணியினர் சார் 28%லேருந்து 18% குறைக்கப்படும். மிக அழகாக துல்லியமாக சொல்லியிருக்காங்க. ஏ அணியினருக்கு பாராட்டுதல்கள். அவர்கள் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கிறது சிமெண்ட் மூட்டையினுடைய வரி விகிதங்கள். தொலைக்காட்சி பெட்டிகள், குளிர்சாதன பெட்டிகள், பாத்திரங்களை கழுவ பயன்படும் டிஷ் வாஷர்கள், துணி துவைக்கும் எந்திரங்கள், சிறிய ரக கார்கள், பேருந்துகள், லாரிகள் ஆகியவையும் 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து இந்திய பொருளாதாரம். இப்போ சமீபத்தில் நிறைய இந்திய பொருளாதாரத்தில் நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், தேசிய புள்ளியியல் நிறுவனம் 28/11/2025 வெளியிட்டுள்ள புள்ளி விவர கணக்குப்படி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி 30/9/2025 அன்று முடிந்த 2வது காலாண்டில் Q2, சரிங்களா, எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ஜிடிபி ஃபார் Q2 FY26. சார் ரியல் ஜிடிபி 8.2%. ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை மீண்டும் அவர்கள் முறையிலேயே பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். முதல் குவார்ட்டரில் வந்து 7.8% ரியல் ஜிடிபி, சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு போலாமா? நல்லா கேளுங்கம்மா. கேள்வியில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நம்பர் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம், சரியா? நான் படிக்கிறத மட்டும் கேளுங்க. 2ஆம் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 8.2% என்பதை ஏ அணியினர் கரெக்டாக சொன்னாங்க என்று பார்த்தோம், சரிங்களா? இது வந்து ரியல் ஜிடிபி. அதாவது பணவீக்கத்தின் தாக்கத்தை சரி செய்து உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை குறிக்கும் ஒரு பொருளாதார குறியீடு தான் ரியல் ஜிடிபி ஆகும். அதாவது ரியல் ஜிடிபி இஸ் அட் கான்ஸ்டன்ட் பிரைசஸ். இப்போ நாமினல் ஜிடிபி என்பது தற்பொழுதைய சந்தை விலைகளின் அடிப்படையில் கணக்கிடப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும், சரிங்களா? இட் இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் பிரைசஸ், சரிங்களா? அதுதான் வந்து நாமினல் ஜிடிபின்னு சொல்றது. 2ஆம் காலாண்டில் நாமினல் ஜிடிபி எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது? இப்போ ரெண்டுத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி. ரியல் ஜிடிபினா அட் வந்து கான்ஸ்டன்ட் பிரைசஸ், நாமினல் ஜிடிபினா அட் கரண்ட் பிரைசஸ். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நாமினல் ஜிடிபி Q2ல எவ்வளோ உயர்ந்தது சொல்லுங்க? 8.7. 8.7. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பி அணியினர். 10 மதிப்பெண்கள் நம்முடைய பாராட்டுதல்கள் பி அணிக்கு. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. 2024-25 நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.2% என்பதை கண்டோம். இதில் மேனுஃபேக்சரிங் எனப்படும் உற்பத்தி சதவீதம் எவ்வளவாக இருந்தது? அதில் 4 செக்டருக்கு மேனுஃபேக்சரிங்கு, சர்வீசஸ்ஸு, கட்டுமானம், விவசாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 4 இருக்கும் இல்லைங்களா? அதில் அதனுடைய எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து மொத்தமாக ஓவராலில் சொல்லும்போது 8.2ன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக மேனுஃபேக்சரிங் எவ்வளோ % உயர்ந்தது? 3. இல்லை தவறு. நீங்கள் ஏ அணியினர் சார் 9.1%. மிகச்சரியா சொல்லியிருக்காங்க ஏ அணியினர். 5 மதிப்பெண்கள் ஏ அணியினர். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இப்போ அடுத்தது வந்து மத்திய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. யுவா 3.0 என்னும் திட்டம் யாருக்கானது? யுவா 3.0
சார் யங்ஸ்டருக்கான யங்ஸ்டருக்கு ரைட்டு, அதுலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு. ஃபீமேல் இல்லை 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 எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இல்லை இல்லை அவங்க என்ன பண்ணுறவங்கள கண்டுபிடிச்சி இளைஞர்களுக்கு அது கொடுக்குறாங்க. யங்ஸ்டருக்கு தான் அது. நீங்கள் சொல்லுங்கள். பி அணியினர் யங் ஆத்தர்ஸ். யங் ஆத்தர் எழுத்தாளர்களுக்கு. ஏ அணியினர் 5 மதிப்பெண்களும் பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களும் கிடைக்கிறது. நான் கொஞ்சம் நல்லா அதை பற்றி திட்டத்தை பற்றி சொல்கிறேன். யுவா 3.0 என்பது இளம் எழுத்தாளர்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமாகும். இது இந்தியாவில் 30 வயதுக்கு உட்பட்ட எழுத்தாளர்களை கண்டறிந்து வழிகாட்டுவதற்காக தொடங்கப்பட்டது. இந்தியாவில் வாசிப்பு, எழுத்து மற்றும் புத்தக கலாச்சாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 50,000 வீதம் 6 மாதங்களுக்கு இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த கேள்வி பி அணியினருக்கு. மிஷன் மௌசம் எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? கிளைமேட் சேஞ்ச். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். AI, ML போன்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திர கற்றல் மூலம் இத்துறையை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த கேள்வி நம்ம சி அணிக்கு போகலாம். நமோ ட்ரோன் தீதி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது? இது அக்ரிகல்ச்சரை பொறுத்து வருது. இது யாருக்கு போனால் உமன் எம்பவர்மெண்ட். அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எந்த உமன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஃபர்டிலைசர்ஸ் போடுறதுக்கோ செக் அவுட் பண்ணுறதுக்கோ அதுக்கு ட்ரோன் இது பண்ணுறாங்க. சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களில் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துதல் போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். 15,000 பெண்களுக்கு ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 4 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். A டீம் 45 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. 45 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். பி அணியினர் மற்றும் சி அணியினர் இருவருமே தலா 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்தியாவுக்கு மிக முக்கியம் விவசாயம். சரிங்களா? அந்த விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் உர உற்பத்தி. ஸோ அந்த உர உற்பத்தியை பற்றி இந்த சுற்றில் தெரிஞ்சுக்குப்போம். நிறைய சுவையான தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசுக்கு சொந்தமான உரத் தொழிற்சாலை எங்குள்ளது? சென்னையில் மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு உரத் தொழிற்சாலை இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது? அதோடைய பேர் என்ன? சார் மெட்ராஸ் ஃபர்டிலைசர் ஃபெசிலிட்டி தான் அதோட பேர். சரி, எந்த இடத்துல இருக்குது? சரி, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா பி அணியினர்? மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட், மணலியில் இருக்குது. அது சரியான விடை. சரிங்களா? ஏ அணியினருக்கு 5 மதிப்பெண், பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் எனப்படும் மெட்ராஸ் உர நிறுவனம் இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது சென்னை அருகே மணலி பகுதியில் உள்ளது. இந்த உரங்கள் விஜய் கூட்டு உரங்கள் என்ற பெயரில் சந்தைப்படுத்தப்படுகிறது. இத்தொழிற்சாலை அமோனியா, யூரியா மற்றும் NPK உரங்களை உற்பத்தி செய்கிறது. இது 1971ஆம் ஆண்டு உற்பத்தியை தொடங்கியது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினர். இந்தியாவின் முதல் உரத் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இந்தியாவினுடைய முதல் உரத் தொழிற்சாலை எந்த இடத்துல? ராணிப்பேட், தமிழ்நாடு. ரொம்ப அழகாக சொல்லிங்க. ராணிப்பேட்டை, தமிழ்நாடு. சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ராணிப்பேட்டை, தமிழ்நாடு. 1906ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டையில் இந்தியாவின் முதல் உரத் தொழிற்சாலை தனியார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த நிறுவனம் SSP எனப்படும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் உரத்தை உற்பத்தி செய்தது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? இந்தியாவில் மத்திய அரசுக்கு சொந்தமாக நிறுவப்பட்ட முதல் உரத் தொழிற்சாலை எந்த இடத்தில் அமைக்கப்பட்டது? பப்ளிக் செக்டார் யூனிட், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உரத் தொழிற்சாலை எந்த இடத்துல?
வாய்ப்பு நம்ம ஏ அணிக்கு கொடுப்போமா? சொல்லுங்க. சார் ஜார்க்கண்ட்ல அமைக்கப்பட்டது. சிந்திரி ஃபர்டிலைசர் ஃபேக்டரி, ஜார்க்கண்ட். சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்திய அரசுக்கு சொந்தமான முதல் உரத் தொழிற்சாலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிந்திரி என்னும் இடத்தில் 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்பொழுது அது பீகார் மாநிலத்தை சேர்ந்தது. இது நைட்ரஜன் உரமான அமோனியம் சல்ஃபேட் உரத்தை அப்பொழுது உற்பத்தி செய்தது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்றும் ஒரு உர உற்பத்தி பற்றிய சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாநிலம் எது? இந்தியாவிலேயே விவசாய உரங்கள் உற்பத்தியில முதல் இடத்தை வகிக்கிற மாநிலம் எது? குஜராத். குஜராத். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். ஏறக்குறைய 150 லட்சம் மெட்ரிக் டன் உரங்களை ஆண்டொன்றிற்கு இந்த மாநிலம் உற்பத்தி செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏறக்குறைய 100 லட்சம் மெட்ரிக் டன் உரங்களை உற்பத்தி செய்து உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்திலும், 80 லட்சம் மெட்ரிக் டன்கள் உரங்களை உற்பத்தி செய்து தமிழகம் 3ஆம் இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டில் நெய்வேலி, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, மணலி, கோயம்புத்தூர், கடலூர், மேட்டூர் ஆகிய இடங்களில் உரத் தொழிற்சாலைகள் உள்ளன. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ரசாயன உரங்கள் உற்பத்தியில் உலகில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ரசாயன உரங்கள் உற்பத்தியில இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. 3வது இடம். மிகச்சரியான விடை. 3வது இடத்தில் இருக்கிறது. பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். அமெரிக்கா முதலிடத்தையும் ரஷ்யா 2ஆம் இடத்தையும் வகிக்கிறது. இந்தியாவின் மொத்த உரங்கள் உற்பத்தி 2023-24 503.35 லட்சம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. இது 2024-25 519 520 லட்சம் மெட்ரிக் டன்களாக இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே 2023-24 ஆண்டில் இந்தியாவின் தேவை 601 லட்சம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. அப்போ தேவைக்கும் உற்பத்திக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இம்போர்ட்டும் நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. உர மானியத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி, அதாவது 24-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி மொத்தம் எத்தனை கோடி ரூபாய்களை மத்திய அரசு உர மானியத்திற்காக ஒதுக்கி இருக்கிறது? 150 crores. இல்ல நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் ஏ அணியினர். பொட்டாஷ் அண்ட் பாஸ்பரஸ்க்கு 37,653 crores நினைக்கிறேன். தவறான விடைதான். 37,000 crore தவறான விடைதான். நீங்கள் பி அணியினர் 1.68 ட்ரில்லியன். 68 ட்ரில்லியன் ரொம்ப சரியான விடை. அதாவது 1,68,000 கோடி ரூபாய்கள். சரிங்களா? சரியான விடை. அதுதான் 1.68 ட்ரில்லியன் சொல்றீங்க. பரவாயில்ல. பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். ரூபாய் 1,67,900 கோடி ரூபாய்கள் உர மானியத்திற்காக மட்டும் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டது. இதில் யூரியாவிற்காக மட்டும் 1,18,900 கோடிகளும், PNK ஃபர்டிலைசர் எனப்படும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்களுக்கு சுமார் 49,000 கோடி ரூபாய்களும், ஆக மொத்தம் 1,67,900 கோடி ரூபாய்கள் மானியமாக தரப்பட்டன. இதில் இறக்குமதி மானியமும் அடங்கும். சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு சுற்று. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்திய பொருளாதாரத்தில். அதனால் நீங்கள் எல்லாமே அப்டேட்டாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம நேயர்களுக்கும் நிறைய சுவையான தகவல்களெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. 5/12/2025 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புதிய வட்டி விகிதங்களின்படி ரெப்போ வட்டி விகிதங்கள் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றன? 0.25. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஏ அணியினர். 10 முழு மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களும். 0.25%. புதிய ரெப்போ வட்டி விகிதம் 0.2% குறைக்கப்பட்டு ரிப்போ வட்டி விகிதம் 5.2% தற்பொழுது இருக்கின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. 5/12/2025 அன்று இந்திய ரிசர்வ் வங்கி 0.2% ரிப்போ வட்டி விகிதத்தை குறைத்தது என்பதை நாம் பார்த்தோம். எதன் அடிப்படையில் அந்த குறைப்பு நடந்தது? அதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. அந்த 2 ரீசனை வச்சு தான் 0.25 குறைச்சிருக்காங்க. அந்த 2 ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அது குறைஞ்சிருச்சு. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு. அதனால சரி, ஓகே, ரைட்டு. இன்னொன்று நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? இன்னும் ஒரு ரீசன் இருக்குது, முக்கியமான ரீசன்.
growth கம்மியாக இருக்குது. இல்லை growth கம்மி இல்லை, நல்லா தானே இருக்குது growth. சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன் டீட்டெயில்டாக. எனவே பி அணியினருக்கு வந்து 5 ஊக்க மதிப்பெண்கள். நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சரியான விடையை கரெக்டாக சொல்கிறேன். 2 முக்கிய காரணங்கள். சில்லறை பணவீக்கம், அதாவது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து குறைந்த அளவிலேயே உயர்ந்து கொண்டு வருகிறது இல்லையா? அக்டோபர் மாதம் 0.25%, செப்டம்பர் மாதம் 1.54% சில்லறை பணவீக்கம் உயர்ந்தது. ஸோ அதை ஒரு மெயினாக ஒரு பேசிஸாக வச்சு இதை குறைச்சாங்க, ரெப்போ ரேட். இது ஒன்று. ரெண்டாவது வந்து 2ஆம் காலாண்டில் எதிர்பார்த்ததை விட இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அதிகமான அளவாக 8.2% எட்டியது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆக இந்த 2 காரணங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டது. சரியா? இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். சி அணியினருக்கு 5/12/2025 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி அதனுடைய நிலைப்பாடு, மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய நிலைப்பாடுனா ஸ்டான்ஸ், அது என்னவாக அறிவிக்கப்பட்டது? ஒரு வாட்டியும் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து இந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போ வந்து இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி கூடி அவங்க வட்டி விகிதங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியினுடைய ஸ்டான்ஸ் நிலைப்பாடையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி எந்த நிலைப்பாடு? இன்ஃப்ளேஷன் ரைஸ் இல்லை, அதுக்கு ஒரு நிலைப்பாடுக்கு ஒரு 3-4 இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஏ அணியினர் நியூட்ரல், அதுதான் முக்கியம். நியூட்ரல். ஸோ நியூட்ரல், நடுநிலை, அதுதான் இந்த நிலைப்பாடு. மிகச்சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். அதாவது வந்து நிறைய நிலைப்பாடு இருக்குது. வித்ராயல் ஆஃப் அகாமடேஷன், நியூட்ரல், அப்புறம் வந்து அகாமடேட்டிவ், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நியூட்ரல் இந்த வாட்டி அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்கம்மா. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள். சரியா? அதில் அந்த பேர் சொல்லுவேன், ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து என்ன திட்டம்னு சொல்லணும். PM உஷா, பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா அபியான். PM உஷா என்னும் திட்டம் யாருக்கானது? இந்த கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. அதை வந்து சுருக்கி PM உஷான் வாங்க. பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா அபியான். உயர்கல்விக்கானது. உயர்கல்வி இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அதை பற்றி? கரெக்ட் தான், உயர்கல்விக்கானது. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்களேன். சரி, நீங்கள் முயற்சி பண்ண முடியுமா பி அணியினர்? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்கணும், ஹையர் எஜுகேஷன். வெரி குட். ஈக்குவலாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த வாய்ப்பு. ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் பி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களும். உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதும் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதும் வேலைவாய்ப்புக்கு தயார் நிலையில் பட்டதாரிகளை உருவாக்குவதும் ப்ரொடியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெடி கிராஜுவேட்ஸ் இதன் நோக்கமாகும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் என்னும் திட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் என்னும் திட்டம் யாருக்காக? குழந்தைங்களுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க நியூட்ரிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டது. நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணி என்ன கொடுக்குறாங்க அவங்க? ஃபுட்டு. அதை சொல்லுங்கள். ஃபுட்டு தானே மெயின். பி அணியினர் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைக்கு மதியம் சத்தான உணவை இலவசமாக வழங்கும் திட்டமாகும். பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்திற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. விவசாயிகள் தங்கள் விளைபொருள்களுக்கு சரியான விலையை பெறுவதற்கும் அறுவடை காலங்களில் விலை சரியும் பொழுது அரசாங்கமே நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கொள்முதல் செய்வதும் அல்லது இழப்பை ஈடுகட்டுவது போன்ற அம்சங்களை கொண்ட திட்டத்திற்கு என்ன பெயர்? சுருக்கி அதை அப்ரிவேஷனா சொன்னா கூட பரவாயில்ல. PM ஆஷா. அவ்வளோதான், PM ஆஷா. ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். PM ஆஷா பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சன்ரக்ஷன் அபியான், நேரடி கொள்முதலுக்கான விலை ஆதரவு திட்டம், குறைந்தபட்ச ஆதரவு திட்டம் மற்றும் சந்தை விலைக்கு இடையிலான வித்தியாசத்தை செலுத்தும் திட்டமாகவும் இதை கொள்ளலாம். இப்போ நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ். A டீம் 85 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 80 பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த சுற்று வந்து மத்திய அரசின் ரசாயனம் மற்றும் உர அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ்,
முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? சிப்பெட்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? மதுரையில் இருக்கு. இல்லை இல்லை, தவறு. நீங்கள்? சென்னை சார். சென்னை, ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. சென்னை ரொம்ப சரியான பதில். சென்னையில் கத்திப்பாரா சந்திப்புக்கு அருகில் திருவிக்கா தொழில்பேட்டையில் சிப்பெட்டின் தலைமையகம் உள்ளது. இது இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது பிளாஸ்டிக் மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறைகளில் தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி வழங்கும் இந்திய அரசின் ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். இதன் பழைய பெயர் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகும். இது 1968ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? சென்னை சிப்பெட்டில் எந்தெந்த பட்டப்படிப்புகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன? ஒரு 2 பட்டப்படிப்பு சொல்லுங்க, போறோம். சொல்லுங்க. பிஇ பிடெக் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சரியாக சொல்லணும். நீங்கள் சி அணியினர்? பிஇ பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இன்னும் வேறு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? பிஇ பிடெக்னு சேர்த்து சொல்லிட்டீங்க, சரி பரவாயில்ல, நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சரியாக சொல்லிடுறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஏ அணியினர்? பிளாஸ்டிக் மோல்ட் டெக்னாலஜி. இல்லை, பட்டப்படிப்பு சொல்லுங்கள். எம்இ பிளாஸ்டிக் மோல்ட் டிசைன். இல்லை இல்லை இல்லை, நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். சி அணியினருக்கு மட்டும் பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் கரெக்ட், பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல இளங்கலையில் பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அது ஒன்று. ரெண்டாவது பிஇ இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இது பிஇ பிடெக்கில். அப்புறம் எம்டெக்கில் வந்து எம்டெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இப்போ ரெண்டாவது எம்இ இன் கேட் கேம். அப்புறம் மூன்றாவது எம்எஸ்சி இன் அப்ளைடு பாலிமர் சயின்ஸ். சரிங்களா? இதை தவிர வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா டிப்ளமோ, அது என்னென்ன டிப்ளமோன்றது டீட்டெயில்ஸை இப்போ நான் சொல்கிறேன். டிபிஎம்டி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி, அதுதான் வந்து டிபிஎம்டி, அதில் தான் அந்த மோல்டு வருது. அப்புறம் டிபிடி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி போன்ற 3 ஆண்டு பட்டய படிப்புகளும், அதாவது டிப்ளமோக்களும் இங்கு வழங்கப்படுகின்றன. இதில் மாணவர்கள் தங்களுடைய கடைசி செமஸ்டரை பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளிலேயே இணைந்து ஆய்வுடன் கூடிய படிப்பை முடிப்பதால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கின்றன. பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு சொன்னீங்க இல்லையா சி அணியினர், உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போலாமா? சி அணியினருக்கு உங்களுடைய முறையிலேயே வருகிறது. கேள்வியை நல்லா கேளுங்க. சிப்பெட்டின் கீழ் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எனப்படும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மையங்கள் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் அமைந்திருக்கின்றன. சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இன்னொரு நகரத்திலும் இம்மையம் அமைந்துள்ளது. அது எந்த நகரத்தில்? அதாவது சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். தாம்பரம். இல்லை இல்லை, தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர்? மதுரை. மதுரை மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். மதுரையில் இம்மையம் அமைந்துள்ளது. இது மதுரையில் திருவாதவூர் என்னும் இடத்தில் உள்ளது. மதுரையில் டிபிஎம்டி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டிங் டெக்னாலஜியும், டிபிடி எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜியும், பிடிபிஎம்டி எனப்படும் போஸ்ட் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டிசைன் பட்டய படிப்பும் வழங்கப்படுகிறது. இதை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3 மாதம் இலவசமாக பிளாஸ்டிக் தொழிலகங்களில் பணிபுரிவதற்கு ஏற்ற மெஷின் ஆபரேட்டர் ஸ்கில் ட்ரெய்னிங் எனப்படும் பயிற்சியை தங்கும் வசதிகளோடு இது அளிக்கிறது. எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது சென்னையிலும் வழங்கப்படுகிறது. நிறைய பேர் வந்து இதை படிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் டெக்னாலஜி இன்றைக்கி நிறைய இடத்துல பிளாஸ்டிக்லாம் யூஸ் ஆகுது இல்லைங்களா? அதனால் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அதனால் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேயர்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான சுற்று, சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எனப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு நிறுவப்பட்டது? சார், குஜராத் கண்ட்லா ஸ்பெஷல் எக்கனாமிக். கண்ட்லா, அதுதான் முதல்ல நிறுவப்பட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் குஜராத்தில் உள்ள கண்ட்லா என்னும் இடத்தில் 1965ஆம் ஆண்டிலேயே நிறுவப்பட்டது. இது ஆசியாவின்
முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டு, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனாக நிறுவப்பட்டு, பின் 2000 ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் ரசாயனங்கள், பொறியியல் மற்றும் கனிமங்களுக்கான துறைமுக அடிப்படையிலான மண்டலமாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டது? அரும்பாக்கம். இல்லை, தவறு. நீங்கள் சி அணியினர்? தாம்பரம் சரியான விடை. சி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்களை தருகின்றேன். தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் சென்னையில் தாம்பரம் பகுதியில் நிறுவப்பட்டது. மெப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் என்று அழைக்கப்பட்டது. இது 1984 ஆண்டு இந்திய அரசால் பல பொருட்களை தயாரிக்கும் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டது. அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனாக செயல்பட்டது. அது பின்னர் 2003 ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. மென்பொருள் வளாகம், ரசாயனங்கள், பொறியியல், மின்னணுவியல், ஆடை மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இந்த மெப்சோன்ல இருக்கு. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சிறப்பு பொருளாதார மண்டலத்தை பத்தி. இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மூலமாக மொத்தம் எவ்வளவு ரூபாய்கள் ஏற்றுமதி ஆகின்றன? ஏற்றுமதியின் மூலம் கிடைக்கும் வருவாய் 2024-25. நீங்கள் முயற்சி பண்றீங்களா? ஏ அணியினர்? $163 billion. $163 billion. சரி, நீங்கள் பி அணியினர்? $689. இல்ல $162 billion தான் நீங்க சொன்னீங்க. ஏ அணியினர் இல்லையா? ஒரு 5 மதிப்பெண் தரேன். அது சரியான விடைன்னு சொல்ல முடியாது, பட் கிட்டத்தட்ட இருக்கு. அதனால ஒரு 5 ஊக்க மதிப்பெண் ஏ அணியினருக்கு. இந்தியாவின் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதிகள் 2024-25 சுமார் $825 பில்லியன் இருந்தது. 2024-25 இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதி வந்து $825 பில்லியன். இதுல சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் இருந்து சுமார் $172.27 பில்லியன் ஏற்றுமதி செய்யப்பட்டன. நீங்க 162 சொன்னீங்க. $172.27 பில்லியன் தான் சரியான விடை. இது மொத்த ஏற்றுமதியில் சுமார் 21% ஆகும். அடுத்த சுற்று வந்து மத்திய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களை பற்றிய சுற்று. போலாமா? முதல் கேள்வி வந்து ஏ அணி. பிரதம மந்திரியின் தன் தானிய கிருஷி யோஜனா திட்டத்தில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது? 100 மாவட்டம். ரொம்ப சரியான விடை. 100 மாவட்டங்கள். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நாட்டில் பின்தங்கிய 100 கிராமப்புறம் அதிகமுள்ள மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்குள்ள கிராமங்கள் அனைத்து வகைகளும் மேம்படுத்தப்படும் வகையில் இத்திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா என்னும் திட்டம் கிராமப்புறங்களின் எந்த தேவைகளுக்காக நிறைவேற்றப்படுகிறது? ரோட் கனெக்ஷன். சரி, அங்க கிராமங்களை எல்லாத்தையுமே வந்து இணைக்கிறதுக்கான திட்டம். சரியா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கிராமங்கள் அனைத்தையும் நல்ல தரமான சாலைகளை கொண்டு இணைக்கும் திட்டமே பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டமாகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. புகழ்பெற்ற யூதான் திட்டம் எந்த துறை வளர்ச்சிக்காக தொடங்கப்பட்டது? யுதே தேஷ்கா ஆம் நாகரிக். புகழ்பெற்ற யூதான் திட்டம் எந்த துறை வளர்ச்சிக்கானது? சிவில் ஏவியேஷன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. விமான போக்குவரத்து. சரியா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள். விமான போக்குவரத்து துறை வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திட்டமாகும் யூதான் திட்டம். 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 619 வழித்தடங்களில் 88 விமான நிலையங்களை இணைக்கும் திட்டமாக இது நிறைவேறியுள்ளது. இது மேலும் புதிய விமான நிலையங்களை அடுத்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி 120 புதிய வழித்தடங்களை உருவாக்க உள்ளது. அடுத்து ஒரு இந்திய பொருளாதாரம் பத்தி பார்ப்போமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. 12/12/2025 அன்று தேசிய புள்ளியியல் அலுவலகம், அதாவது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்டுள்ள சில்லறை பணவீக்க அறிக்கையின்படி நவம்பர் மாதம் 2025 சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது?
0.71%. மிகச் சரியான விடை. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு பாராட்டுதல்கள். 0.71% நவம்பர் 25 கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் உயர்ந்துள்ளது. அக்டோபர் மாதம் இது 0.25% உயர்ந்தது. அது ரொம்ப கம்மி. 0.25% ரொம்ப கம்மி அக்டோபர் மாதம். நவம்பர் மாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது 0.7. ரெண்டுமே ஆனால் ரொம்ப ரிசர்வ் வங்கியினுடைய அந்த பேண்டுக்கு கீழே தான் இருக்கு. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்லா கேளுங்கம்மா. ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதத்தின் சில்லறை பணவீக்க விவரங்கள் எந்த தேதியில் தேசிய புள்ளியியல் அலுவலகத்தால் வெளியிடப்படுகிறது? இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, எந்த தேதியில வெளியிடுறாங்க ஒரு மாசமும்? 12ஆம் தேதி. ஆமாம், ஒரு மாதமும் 12ஆம் தேதி கரெக்டாக அவங்க அதை வெளியிட்டுடுவாங்க. ஸோ தட் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முந்தின மாதம் எந்த அளவுக்கு பணவீக்கம் உயர்ந்ததா இல்லை குறைஞ்சதா அப்படின்றத அவங்க 12ஆம் தேதி அடுத்த மாதம் 12ஆம் தேதி சொல்லிடுவாங்க. ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி அன்று முந்தைய மாதத்தின் சில்லறை பணவீக்க விவரங்களை தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிடுகிறது. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினர். சில்லறை பணவீக்க கணக்கில் 46% உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்கள் பங்கு உள்ளது. பானங்களின் பங்கு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் என்பதை நாம் அறிவோம் இல்லைங்களா. 46% ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனுக்குள்ளே இருக்குது. இதில் நவம்பர் மாதம் 2025 உணவு மற்றும் பானங்களின் விலைவாசி உயர்வு அல்லது வீழ்ச்சி எவ்வளவாக இருந்தது? ஃபுட் அண்ட் பெவரேஜ் நவம்பர் மாதம் என்னவாச்சு? ஓவராலாக சொல்லிட்டோம், பட் அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் மாத்திரம் என்னவா இருந்தது? ரீஃப்ளேஷன். சரி, ரீஃப்ளேஷன்னா என்ன சொல்கிறீங்க? என்ன எதை மீன் பண்ணுறீங்க? ஆப்போசிட் இல்லையா? அது என்ன கரெக்டான வார்த்தை என்ன? சரி சொல்லுங்கள், எவ்வளோ நம்பர் சொல்லிடுங்க முதல்ல. 6. இல்லை நீங்கள் சொல்லுங்கம்மா கரெக்டாக. ஏ அணியினர் -3.16%. -3.16. டிஃப்ளேஷன். முதல்ல டிஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கணும், அதுதான் கரெக்டான வார்த்தை. இன்ஃப்ளேஷன்றது ஏறும், டிஃப்ளேஷன்றது குறையும். ஸோ நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? -3.16 சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் துல்லியமாக சொல்ல முடியுமா பி அணியினர்? 2.8%. இல்லை 2.8 தவறு. நான் ஏ அணியினருக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண் தரேன். மைனஸ்ன்னு முதல்ல சொன்னீங்க, ப்ளஸ் 3.16ன்னு சொன்னீங்க, அது தவறு. 3.91% விலைவாசி வீழ்ச்சி அடைந்துள்ளது, அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜஸில். சரிங்களா? 3.91% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பண வாட்டம்னு சொல்லுவாங்க அதை பண வீக்கம்னுவாங்க. ஏறுனா அது குறைஞ்சா பண வாட்டம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விலைவாசி 3.91% குறைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நவம்பர் 25 வரை 6 மாதங்களாக உணவு மற்றும் பானங்களின் விலைவாசி வீழ்ச்சி நிலையிலேயே உள்ளது. டிஃப்ளேஷன் ஸ்டேட்டஸ்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 130 பாயிண்ட்ஸ், பி டீம் 105 பாயிண்ட்ஸ், சி டீம் 60 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 130 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 105 பாயிண்ட்ஸ். ஏ அணியினர் 130 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பி அணியினர் அவர்களுக்கு அருகாமையிலேயே 105 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். போலாம், முதல் கேள்விக்கு போயிடலாம். சுற்று மத்திய தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சகம் பற்றியது, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. த இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் எனப்படும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமையகம் புதுடெல்லியில் எங்குள்ளது? த இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன், இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமையகம் புதுடெல்லியில் எங்குள்ளது? அதான் பிரகதி மைதான் சரியான விடை. அதுக்கு புதுசா ஒரு பேர் இருக்கு, பாரத். சொல்லுங்க. பாதி சொல்லிட்டீங்க, நீங்க முடிக்கிறீங்களா? பி அணியினர் அதை, நீங்க சி அணியினர். சரி, உங்களுக்கு 10 மதிப்பெண்ணை கொடுத்துட்றேன் நான். ஏன்னா பிரகதி மைதான்னு சொல்லிட்டீங்க, புதுசாக பாரத்ன்னு சொன்னீங்க, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் விட்டுட்டீங்க, பரவாயில்ல, 10 மதிப்பெண் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. புதுடெல்லியில் பாரத் மண்டபம், அதுக்கு பேர் பாரத் மண்டபம் என்ற அழைக்கப்படும் வளாகத்திற்குள் இந்த இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷனின் தலைமையகம் இருக்கிறது. இதன் பழைய பெயர் பிரகதி பவன், பிரகதி மைதான் ஆகும். இது வடிவமைப்பு செய்யப்பட்டு பாரத் மண்டபம் என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. இது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. கண்காட்சிகள், நிகழ்வுகள் மற்றும் வர்த்தக வசதிகள் மூலம் இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தல் இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பி அணிக்கு. த இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், IITF எனப்படும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது?
நவம்பர். ரொம்ப சரியா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்கள். இந்த கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இது புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெறும். இந்திய கைவினைப் பொருட்கள், ஜவுளி, மின்னணுவியல், உணவு, எந்திரங்கள் போன்ற பல்வேறு துறையின் அரங்குகள் இந்தியாவின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. உலகின் பல்வேறு நாடுகளும் இதில் பங்கு பெறுகின்றன. இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலின் பல்வேறு அரங்குகளும் இங்கு அமைக்கப்படுகின்றன. இக்கண்காட்சியில் முதல் 5 நாட்கள் வணிகத்திற்காகவும் மற்ற நாட்கள் பொதுமக்களின் பார்வைக்கும் திறந்துவிடப்படுகிறது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் மிக அதிகமான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கின்றன? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் மிக அதிகமான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், எந்த மாநிலத்தில் இருக்கு? நல்ல சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க. தமிழ்நாடு சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 50க்கும் மேற்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்களோடு தமிழகம் முதல் இடத்திலே இருக்கிறது. மகாராஷ்டிரம் 38 சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பெற்றுள்ளது. அதே போன்று தெலுங்கானாவும் 38 சிறப்பு மண்டலங்களோடு 2வது இடத்திலே இருக்கிறது. 37 மண்டலங்களோடு கர்நாடகம் 3வது இடத்திலே இருக்கின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுற்று. இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்திய மருத்துவ தாவர வாரியத்தின் தலைமையகம் நேஷனல் மெடிசினல் பிளான்ட் போர்டு எங்குள்ளது? நியூ டெல்லி. ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம்பர் 1 சன்சார் மார்க் அப்படின்ற இடத்துல புதுடெல்லியில் அது இருக்கு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்ற ஒரு அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. தேசிய மருத்துவ தாவர வாரியத்தின் வழிகாட்டுதலோடு இயங்கி வரும் தமிழ்நாடு மாநில மருத்துவ தாவர வாரியம் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் உள்ளது? அரும்பாக்கம் சரியான விடைதான். சென்னையில் அரும்பாக்கத்தில் தான் அது இயங்கி வருகிறது. சென்னை அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் இது அமைந்திருக்கிறது. மத்திய நிதியுதவி மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டுதலோடு இது இயங்குகிறது. மருத்துவ தாவர சாகுபடி, பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவிக்கவும் தமிழ்நாட்டில் தேசிய ஆயுஷ் மிஷன் போன்ற திட்டங்களை இது நிகழ்த்துகிறது. TNSMPB அதாவது தமிழ்நாடு மாநில மருத்துவ தாவர வாரியம் தமிழ்நாட்டில் திட்டங்கள், மூலிகை தோட்டங்கள் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகளை செய்கின்றது. இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஆயுஷ் மற்றும் மூலிகை பொருட்களுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி வருவாய் 24-25 எத்தனை கோடிகளாக இருந்தது? நீங்க முயற்சி பண்றீங்களா ஏ அணியினர்? சார் 69.3 கோடிகள். இல்ல நீங்கள் $689 மில்லியன். சரி, சரியா சொல்லியிருக்காங்க. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்கள். $689.34 மில்லியன், அதாவது 5831.4 கோடி ரூபாய்கள் நமக்கு இதனுடைய மூலிகை பொருட்களுடைய ஏற்றுமதி மூலம் கிடைக்கிறது. இது அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, சீனா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இதுவும் ஒரு பொருளாதாரத்தை பற்றிய ஒரு சுற்று. உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? இஃப் யூ ரிமூவ் ஃபுட் அண்ட் எனர்ஜி பிரைசஸ் ஃப்ரம் CPI கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் த இன்ஃப்ளேஷன் இஸ் கால்ட் வாட்? ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்லேருந்து ஃபுட் அண்ட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பாக்கி வரதை ஒரு இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது என்ன இன்ஃப்ளேஷன் சொல்லணும்? கோர் இன்ஃப்ளேஷன். ரொம்ப சூப்பர், கோர் இன்ஃப்ளேஷன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். மைய பணவீக்கம். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை தேசிய புள்ளிவிவர அலுவலகம் காலாண்டு முடிந்த பின்பு எப்பொழுது வெளியிடுகிறது? ஒரு காலாண்டு முடிஞ்சவனேவும் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அதனுடைய இதை சொல்லுவாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த காலாண்டில் இந்தியாவோட GDP உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ சொல்லுவாங்க? அந்த காலாண்டு முடிஞ்சு 2 மாசத்துக்கு அப்புறம் கடைசி வாரத்தில் சொல்லிடுவாங்க. சரியான விடை. பி அணியினருக்கு 10 மதிப்பெண்கள் கொடுக்குறேன். காலாண்டு முடிந்த மாதத்திலிருந்து 2ஆம் மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடுகிறது. உதாரணமாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு முடிந்த 2வது காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நவம்பர் மாதத்தின் கடைசி வாரம் இது வெளியிடுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு முன்பாக இந்தியாவின் முதன்மை பணவீக்க குறியீட்டு அளவாக எந்த குறியீடு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைக்கான முக்கிய இலக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? அதாவது பிஃபோர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், which index was used as India's primary inflation gauge by RBI for monetary policy? weighted average.
இல்லை தவறு. நீங்கள் ஏ அணியினர் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். மிகச்சரியான விடை. எக்ஸலண்ட் ஆன்சர். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் WPI. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். அது எந்த வருஷத்துலேருந்து இந்த சிபிஐ அமலாச்சின்னு தெரியுமா? ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு சிபிஐக்கு வந்தாங்க. எந்த வருஷத்துலேருந்து? 2014. அதுவும் சரியான விடை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லா ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஆவலாக நிகழ்ச்சியினுடைய முடிவை எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? மதிப்பீட்டாளர் முடிவை சொல்லுவார். 15 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 165 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 140 பாயிண்ட்ஸ், C டீம் 70 பாயிண்ட்ஸ். A டீம் 165 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 140 பாயிண்ட்ஸ். இப்போ நடந்து முடிந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய சுவையான தகவல்கள், ரொம்ப முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை இந்திய பொருளாதாரம் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி விவசாயம், இந்தியாவினுடைய உர உற்பத்தி, சிறப்பு பொருளாதார மண்டலம், தொழில் மற்றும் வர்த்தகம், அது போன்ற நிறைய தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நேயர்களுக்கும் நிச்சயமாக இந்த தகவல்கள்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போ ஏ அணியினர் 165 மதிப்பெண்களை பெற்று இந்த நிகழ்ச்சியிலே முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அவர்களுக்கு அருகாமையில் பி அணியினர் 140 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ் பவித்ரா, ஜி புவன பிரசித்தா, ஆர் ரோஹிணி, ஆர் ஹரிணி, AS நவீன்குமார், வி பிரதீப் குமார்.